நல்லா இருக்கீங்களா? இந்த மாதம் முழுவதும் மார்க் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் தலைப்புல எச்சரிக்கையா இருக்கிறது. எந்தெந்த காரியங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த காரியங்களை நம்ம மெடிடேட் பண்ணி இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் நம்மளை ஆயத்தமா இருக்க சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் லூக்கா 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். ஆண்டவர் இங்கே ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். இதே வசனங்களை, இதே வார்த்தைகளை நம்ம மார்க் 13:5, மத்தேயு 24:4 வசனங்களில இதை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, நான் தான் கிறிஸ்துவை போல நான் அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்து நான் வந்து விட்டேன், நீங்கள் ஆயத்தமா என்று நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய பெயர்களை, அவர்களுடைய பெருமைகளை அவர்கள் பேசிக்கொண்டு அதற்கு முக்கிய கிறிஸ்துவை பின்னாடி தள்ளி விட்டுட்டு அவங்கள தன்னை முதன்மையா காண்பிக்கிறது எல்லாருமே அந்த கிறிஸ்துவின் காரியங்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் தான் கிறிஸ்துன்னு சொல்றான்ல, அந்த அந்த கிறிஸ்துவ குறித்து நீ ஜாக்கிரதையாரு. யாரு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய முதன்மைத்துவத்தை கொடுக்காம தன்னுடைய பெருமைகளையும் தன்னுடைய குடும்ப காரியங்களையும் தன்னை பெரிதாக பேசுகிறதுலையும் யார் யார் காண்பிக்கிறார்களோ, யார் யார் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த கேட்டகரியில தான் வருவாங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் தான் கிறிஸ்துவ போல நான் அற்புதங்களை செய்வேன், கிறிஸ்துவ போல நான் விடுதலையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்களே, அவங்களுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு எச்சரிப்பின் சத்தம் நம்மளுடைய இருதயத்துல தொனிக்கணும். எதுக்குன்னா, மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத காட்டிலும் உன்னையும் என்னையும் உருவாக்கின அந்த தேவனுக்கு நீங்க முக்கியத்துவத்தை கொடுங்க. இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நிறைய பேர் என்ன பண்றாங்க, மனிதர்களை தெய்வங்களாக்கி விடுகிறார்கள். அங்கே கர்த்தருக்கு அங்கே இடம் இல்லாம படுது. கர்த்தருக்கு அது பிரியமில்லாத காரியம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்திருக்கிறார். நம்மளை நம்ம மாற்றிக்கொள்ளலாமா? ஜெபம் பண்ணலாமே? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனையோ பேர் கிளாஸ் ஆக்கிட்டு நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. என்ன ஆண்டவரே, அப்பா, மனிதர்களை ஆண்டவரே நாங்கள் தெய்வங்களாய் மாற்றி கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் நான் தான் கிறிஸ்து, ஐயோ என்னால இந்த அற்புதத்தை செய்ய முடியும், என்னால இந்த காரியத்தை செய்ய முடியும், என்னால அதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு தன்னை பெருமையாய் பேசுகிறவர்களை ஆண்டவரே இந்த உலகம் நம்பிட்டு இருக்கு. ஆண்டவரே, இன்றைக்கு நீங்க எங்களோட பேசுறீங்க. நீங்க தான் பெரியவங்க, உங்க மூலமா தான் காரியங்கள் நடக்கும். ஆண்டவரே, யார் யார் ஆண்டவரே உமக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ ஆண்டவரே, அந்த காரியத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலையே நீங்க தாங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை காட்டிலும் உமக்கு கொடுப்பது பாக்கியம் ஆண்டவரே. அதையே நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் உண்மையாய் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த இரவுல தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுகிற ஆண்டவரே அநேகரை நான் பார்க்கிறேன். சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க. அநேக காரியங்களை நினைத்து அழுது கொண்டிருக்காங்க. அந்த சூழ்நிலைகளிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுங்க. காலை எழுந்து கொள்ளும்போது சந்தோஷத்தின் செய்தி அவர்கள் காதுகளிலே ஒளிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஒரு பொருத்தனையோடு போய் ஆண்டவரே நாங்கள் நித்திரை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. மனிதருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மனிதருக்கும், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கர்த்தருக்கும் நாங்கள் கொடுக்கணும் ஆண்டவரே. எந்த விதத்திலும் மாற்றி கொடுக்காதபடிக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை நீங்க மாற்றுங்க, எங்களை நீங்க திருத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. Amen, amen, amen. God bless you.